guys, இன்னைக்கான கொஸ்டின் ஆஃப் த டே சீரீஸ்ல +1 பயாலஜி ரெஸ்பிரேஷன் பிளான்ஸ்ல இருந்து ஒரு சூப்பர் கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியோ அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல கெட் யுவர் ஃப்ரீ நோட்ஸ்னு ஒரு லிங்க் இருக்கும், அது மூலமா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ வில் கெட் த notes PDF of all our sessions. Okay, so the question is, what are respiratory substrates? Name the most common respiratory substrate. Okay, இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில ஃபுட் ஐட்டம் கொடுத்துருக்கேன், சரியா? ஸோ அந்த ஃபுட் ஐட்டம்லாம் நம்ம சாப்பிடும்போது நம்ம பாடி அதை டைஜஸ்ட் பண்ணி, சரிங்களா, ஸோ அதை சிம்பிள் மாலிகுலாக மாற்றும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூனோ ஸ்டார்ச்சை உடச்சி குளுக்கோஸாக மாற்றும், ஓகேவா? ஸோ அப்புறம் ஐ கேன் சே ப்ரோட்டீனு லிப்பிடெல்லாம் உடச்சி ப்ரோட்டீனை உடச்சி அமினோ ஆசிடாக மாற்றும், லிப்பிடை உடச்சி ஃபேட்டி ஆசிட் கிளிசராலாக மாற்றும், சரிங்களா? ஸோ இப்போ இவங்க எல்லாருமே நம்ம என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் நம்ம ரத்தத்தில் கலந்து நம்ம செல்லுக்குள்ளார போய் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் அண்டர்கோ ஆகும். பிளான்ட்லேயும் நடக்கும், அனிமல்லையும் நடக்கும், சரியா? ஸோ இப்போது அந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸில் சப்ஸ்ட்ரேட்டுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்களா? ஃபார் அ கெமிக்கல் ரியாக்ஷன் தட் வில் பி அ சப்ஸ்ட்ரேட் தட் வில் பி கன்வெர்டட் டு அ ப்ராடக்ட், கரெக்டா? ஸோ இப்போ ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்குரிய அந்த சப்ஸ்ட்ரேட் தான் ஸோ இவங்க எல்லாரும், புரியுதா? ஸோ ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டன்சஸ் ஆர் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸு. அப்போ கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும், இந்த குளுக்கோஸு ப்ரோட்டீனு லிப்பிடு, ஓகே, அதிலெல்லாம் கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குது, தே ஆர் ஆர்கானிக்கு, சரியா? அப்புறம் இது இல்லாமல் உங்களுக்கு ஐ கேன் சே ஆர்கானிக் ஆசிடும் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பைருவிக் ஆசிட் ஒரு ஆர்கானிக் ஆசிடு. அப்போ அதையும் நம்ம பிரேக் டவுன் பண்ணி தான் என்ன பண்ணுறோம், இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் ரெஸ்பிரேஷன் ஆக்சுவலாக? இந்த ஆர்கானிக் சப்ஸ்ட்ரேட்ஸை, அதாவது இந்த ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்ஸை நம்ம ஆக்சிடேஷன் பண்ணணும், ஆக்சிஜனை ஆட் பண்ணி அதை உடைக்கணும். இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸில் அதை பண்ணுறது மூலமாக we can release energy within the living cells, பிளான்ட்டாக இருக்கட்டும் அனிமலாக இருக்கட்டும், சரிங்களா? அப்போது டியூரிங் ரெஸ்பிரேஷன் we oxidize it so that energy will be released. அந்த லிவிங் செல்ஸ்குள்ளார எனர்ஜி ரிலீஸ் ஆகும், அது ஏடிபி ஃபார்மில் ஸ்டோர் ஆகும், சரியா? ஸோ told you carbohydrate, protein, fat and organic acids are the common respiratory substrate. பொதுவாக இருக்கிறது இதுதான், சரியா? ஸோ இப்போ ஸ்டார்ச்ங்கிறது கார்போஹைட்ரேட்டு, உடச்சிங்கன்னா குளுக்கோஸ் வரும், ப்ரோட்டீனு லிப்பிட் ஆர் ஃபேட்டு, ரைட்? ஸோ அதெல்லாம் உடச்சா இது வரும். அப்போது ஃபர்தராக ஆர்கானிக் ஆசிடுக்கும் போது பைருவிக் ஆசிட்லாம் வரும். இவங்க தான் பொதுவாக ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட். பட் கேள்வி, மோஸ்ட் காமன் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் யாருன்னா கார்போஹைட்ரேட், அதுலேயும் அந்த குளுக்கோஸ் இருக்குது பாருங்க. ஸோ தட் இஸ் த மோஸ்ட் காமன் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட். கார்போஹைட்ரேட்டை உடச்சா, பிகாஸ் கார்போஹைட்ரேட் இஸ் அ பாலிசாக்கரைட், ஸ்டார்ச் இஸ் அ பாலிசாக்கரைட், ஓகே? இப்போ குளுக்கோஸ் இஸ் அ மோனோசாக்கரைட், அதுவும் உங்களுக்கு கார்போஹைட்ரேட்டில் தான் வருது, சரிங்களா? பாலிசாக்கரைட் உடச்சு குளுக்கோஸ் மோனோசாக்கரைட் வருது. ஸோ இதை ரெஸ்பிரேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும், சரியா? மோஸ்ட் காமன்னா இதுதான். மெஜாரிட்டி ஆஃப் த ஆர்கானிசமில் மோஸ்ட் ஆஃப் த டயத்தில் இதுதான் வந்து ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்டாக யூஸ் ஆகும், சரியா? இது என்ன மாதிரியான மாலிகுல்னா இட்ஸ் அ ஹெக்ஸோஸ் மோனோசாக்கரைட் சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இட்ஸ் அ மோனோமர் மோனோசாக்கரைட், பிகாஸ் ஸ்டார்ச்ங்கிறது பாலிமர் பாலிசாக்கரைட், நிறைய குளுக்கோஸ் மாலிகுல் சேர்ந்தது தான் ஸ்டார்ச், ரைட்டா? புரியுதா? சப்போ அந்த சிங்கிள் மோனோமர் தான் மோனோசாக்கரைட். ஹெக்ஸோஸ் அப்படின்னா குளுக்கோஸ் இஸ் மேட் அப் ஆஃப் 6 கார்பன். ஸோ அதனால தான் we can call it ஹெக்ஸோஸ். ஹெக்ஸா அப்படின்னாலே 6ன்னு அர்த்தம், சரியா? ஸோ இட் இஸ் அ டைப் ஆஃப் ஹெக்ஸோஸ் மோனோசாக்கரைட். ஸோ ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். அடுத்து எந்த சாப்டர்லேருந்து கொஸ்டின் ஆஃப் த டே வேணும் அப்படின்ட்டு கமெண்ட்டில் போடுங்க, ரைட்? இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வேளை நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்க்ராட்ச்லேருந்து உங்களுக்கு சிலபஸை சொல்லிக் கொடுத்து, ரைட்? அதுக்கப்புறம் டெஸ்ட்டு, கொஷின் டிஸ்கஷனு, ரைட்? அப்புறமா ஜிஏபின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய காம்படிட்டிவ் லெவலில் தெரிஞ்சுக்கிறதுக்கு, உங்களுடைய ஆல் இந்தியா ரேங்கை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம் அது. அப்புறம் நீட் பேஸ்டு மார்க் டெஸ்ட்டு, ஸ்டடி மெட்டீரியலு, கொஷின் டிஸ்கஷனு, லைவ் கிளாஸ் இருக்கும், ப்ளஸ் ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும், ரைட்? ஏஐ ஃபீச்சரும் கொஷின் ப்ராக்டிஸ் ஃபீச்சரும் கிடைக்கும், ரைட்? அப்புறம் மென்டார்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஸோ எல்லாம் இருக்கிற இந்த கிராஷ் கோர்ஸோட பேர் XPL Xylem Premier League. இதோடைய ஆன்லைன் கோர்ஸோட ப்ரைஸு 4275 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஆஃப்லைனில் திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் we are running this course. அப்போது நீங்கள் மேப்பில் போய் Xylem Hybrid Campus திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் போட்டிங்கன்னா லொக்கேஷன் கிடச்சிரும். ஆஃப்லைன் கோர்ஸு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் டேபோட ப்ரைஸு 19,574 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஸோ அதுக்கு யூ ஷுட் யூஸ் திஸ் கூப்பான் கோட் XPL10. இப்போ தான் 10% ஆஃபர் கிடைக்கும். கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற XPL லிங்க்கை கிளிக் பண்ணி join our XPL batch, okay? Don't forget to subscribe and like the video, join in our social media platforms and share this video with your friends. So keep learning, keep growing.